ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா யூகே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுது. சில ஸ்மால் ஜோன்ஸ் மட்டும் சர்வைவ் ஆகிடுது. வெளில உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே வந்து இன்ஃபெக்டட் ஆகிடுது. அதில் ஒரு ஐசோலேட்டட் ஸ்மால் கண்ட்ரியில் ஜனங்களை வந்து சேஃபாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பாதை வழியாக தான் வந்து எல்லாருமே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி வெளியே போக மாட்டாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளில போக மாட்டாங்க. வந்து வைரஸ் மட்டுமே ப்ராப்ளம் கிடையாது. சில ஹியூமன்ஸும் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா சைக்கோஸ் மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு பையன் வந்து மாட்டான். ஸோ இவனு கூட நீ வந்து ஒன்று ஜெயிச்சு இது பண்ணாதாண்டா உனக்கு வந்து இப்போ தான் நீ வந்து பழைக்க முடியும், இல்லை நாங்கள் ஒன்று போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து நீ சண்டை போட்டு ஜெயிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெயிச்சிடறான் பாருங்களேன். ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து கத்தி எடுத்து குட்டி இவன் ஜெயிச்சிடறான் பாருங்களேன். இவன் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து செத்துடுறான். வந்து அங்கே வந்து ஜிம்மின்னு எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நீ தாண்டா புது ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விக்கு ஒரு ஒயிட் கலர் விக்கு இருக்குது. அந்த விக்கு எடுத்து மாட்டி நீ தாண்டா ஜிம்மி, இனிமேல் நீங்களும் எங்கள் கூட தாண்டா இருக்கணும், உனக்கு வேறு வழி சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2-3 பொண்ணுங்களாம் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைக்கோ தான். வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு ஃபேமிலியை ஒன்று காட்டுறாங்க. குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை வந்து பிடிச்சி இது பண்ணுறாங்க. அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பண்ணாங்களே, இப்போ அந்த பையன் இவங்க கூட தான் இருக்கான். வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இவங்க கூட தான் இருக்கான். ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இதில் வந்து விருப்பம் கிடையாது. அந்த ஜிம்மி பையனை மாதிரி தான் வந்து அந்த ஸ்பைக்குன்னு சொன்னாலே அந்த பையனை மாதிரி தான் இந்த பொண்ணு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் வருது. இவங்க எல்லாரையும் இது பண்ணிட்டு வந்து தப்பிச்சு போயிடுது. இதுக்கு நடுவில் அந்த சாம்சங் ஒரு ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கெல்சன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூர் மாதிரி ஒன்று இது பண்ணுறாரு. அதை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி லீடர் சொன்னாலே அந்த மண்டே அப்படியே பிச்சு இது பண்ணுவாருன்ட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கியூர் ஆகிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து பேசவே ஆரம்பிச்சிடறாருன்னா பார்த்துங்களேன். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். அந்த சீனில் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிற இடத்துல அவர் எப்படி ஜாம்பியாக மாறினாருன்றதையும் காட்டுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரெயினில் மாறி இருப்பார், இவர் போய் உட்காந்துருப்பார். ஸோ அங்கே தான் இவர் ஜாம்பியாக வந்து மாறி இருப்பார். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாம்பி இங்கே வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிங்கெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்னா செம்மையாக இருக்கும். வந்து இவர் வந்து ஹியூமனாக மாறி இருப்பார். வந்து கிட்டத்தட்ட வந்து ஹியூமனாக மாறி இருப்பார். அந்த நேரத்தில் வந்து ஜாம்பிங்கெல்லாம் போட்டு பொழந்தெடுப்பார். வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அது வந்து ஈஸியாக நம்ம அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நார்மல் ஹைட்டில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுறத காமிச்சிருந்தாங்கன்னா நம்புற மாதிரி இருந்திருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இது வந்து நம்புற மாதிரி இருக்குது ரொம்ப வந்து. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து க்யூர் ஆகிடுது. இதுக்கு நடுவில் வந்து அந்த டாக்டர் கெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த சைக்கோ கும்பல் வந்து இந்த சைக்கோ கும்பலோட தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோட பையனாக இருக்கான். வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ். இந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் நான் சொல்லலை உங்கள்கிட்ட. வந்து மற்றது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், நீங்களே பாருங்கள். வந்து நான் இந்த படம் நல்லா இருக்கும். இதுக்கு மாதிரி நம்ம பிரைமேட்னு ஒரு படம் ரிவ்யூ பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து கிடையாதுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முக்கால்வாசி இருக்குன்னு சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோடு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் சர்வைவல் மூவி தான் இதுவும். நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.